நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அதிமுகவிலிருந்து பல பேர் கொத்து கொத்தா என்ன பண்றாங்க, தாவேக்கால போய் இணையறாங்க. இன்னைக்கு தாவேக்கால இணையும் போது யார் இவங்களை வரவேற்கிறா, யார் தலைமையில இங்க வந்து இணையறாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் இன்னைக்கு பேசும் பொருளா போயிருக்கு. புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா இவங்க 2 பேரும் தான் இந்த நிகழ்வுகளை நடத்துறாங்க. இவங்க தலைமையில தான் அதிமுகலேருந்து விலகி வரவங்க எல்லாருமே சேர்றாங்க அப்படின்றது தான் பூதாகாரமா வெடிச்சிருக்கு. இதுல ஒரே ஒரு விஷயம் தான் மனசு கஷ்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு அதிமுகவிலிருந்து விலகி தாவேக்கால போய் இணைறாங்களே அவங்களுடைய கூக்குரலாகவும் இருக்குது. என்ன அப்படின்னா, அதிமுகவில் எம்எல்ஏக்கள், அது இல்லாம முன்னாள் அமைச்சர், 2ஆம் கட்ட தலைவர், குறுநில மன்னர்கள் இப்படின்னு அதிமுகவில் பிரபலமா இருந்தவங்க, உடுமலை ராதாகிருஷ்ணன், சம்பத் அவர்கள், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடம்பூர் ராஜு அவர்கள், இவங்க எல்லாருமே அதிமுகவில் எந்த அளவுக்கு ஒரு அதிகாரமிக்க தலைவர்களா இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். இவங்கெல்லாம் தாவேக்காவுக்கு போய் சேர்றாங்க. டைமுக்கு என்ன பண்ணல, அங்க கேட் ஓப்பன் பண்ணல. என்ன பண்றாங்க, வெயில்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த் வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் தாவேக்கா அலுவலகத்துக்கு வெளியில. ஒண்ணு. இன்னொன்னு, இவங்க தலைமையில போய் என்ன பண்றாங்க, இணையறாங்க. அதாவது இவங்களுடைய குற்றச்சாட்டு என்னவா இருக்கு அப்படின்னா, இவ்ளோ பெரிய தலைவர்கள் வராங்க, உள்ள வராங்க. ஸோ இவங்க உள்ள வரவங்களை எல்லாரையுமே விஜய் தலைமையில தான் என்ன பண்ணணும், சந்திச்சு ஏத்துக்கொள்ளணும். ஆனா விஜய் ஏன் வரமாட்டேங்கிறாரு? எவ்வளோ பெரிய தலைவருங்க. இந்த இப்ப நீங்க தூத்துக்குடி மாவட்டத்துல கோவில்பட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவ்வளவு தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கிறவரு கடம்பூர் ராஜு. அதிமுகவுல தூத்துக்குடி மாவட்டத்துல எந்த அளவுக்கு கடம்பூர் ராஜுடைய செல்வாக்கு அங்க இருந்தது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கடலூர்ல இருந்தீங்கன்னா எம்.சி. சம்பத், அவர் எந்த அளவுக்கு ஒரு குறுநில மன்னரா இருந்தார். உடுமலை ராதாகிருஷ்ணன். ஸோ இவங்க எல்லாருமே அவங்க மாவட்டத்துல ஒரு அதிகாரமிக்க தலைவர்களா இருந்தாங்க. இவ்வளோ பெரிய ஆளுமைகள் நம்ம கட்சிக்கு வரும்பொழுது ஒரு தலைவர் தானங்க அதை அங்கீகரித்து என்ன பண்ணணும், உள்ள கொண்டு வந்து அவங்கள வந்து ஹானர் பண்ணணும். ஆனா விஜய் வராம இந்த வேலைகளை எல்லாமே புசி ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் மேற்கொள்றது தான் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கஷ்டமா இருக்கு. ஏன்னா புசி ஆனந்தும் அவ்வளவோ அரசியல் ஞானம் கிடையாது, ஆதவர்ஜுனாவுக்கும் அவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஆனா இவங்க வர்றவங்க எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன். இவங்க உள்ள வரும்போது இவங்க தான் என்ன பண்ணணும், விஜய் அவர்கள் தான் என்ன பண்ணணும், முன்னாடி இருந்து வரவேற்கணும். இப்போ நீங்க செங்கோட்டையன் அவர்கள் போனார்ல, செங்கோட்டையன் அவர்கள் போகும்போது விஜய் தலைமையில தான் இணைஞ்சார். ஆனா அதுக்கப்புறம் அடுத்த அந்த நிகழ்வுகள் எல்லாமே அங்க போய் விஜய் தலைமையில இணைஞ்சாங்களா அப்படின்னா கிடையாது. விஜயதரணி அக்கா எடுத்துக்கோங்க, காங்கிரஸ்ல எந்த அளவுக்கு அவங்க குழந்தையா இருக்கும் போதே காங்கிரஸ் அப்படின்லாம் சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம தேசிய விநாயகம் பிள்ளை கவிஞர் அவங்களுடைய கொள்ளு பேத்தி அப்படின்ற போது எந்த அளவுக்கு விஜய் அவர்கள் வந்து இந்த உணர்வோடு என்ன பண்ணணும், வரவேற்றிருக்கணும். ஆனா இதெல்லாம் வரவேற்கவே இல்லை. விஜய் வரவே இல்லை. அசட்டை பண்ற மாதிரி தானே இருக்கு. அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான் இன்னைக்கு அதிமுகவிலிருந்து போய் இணைஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே, விஜயதாரணி அக்கா முதற்கொண்டு. ஸோ இங்கிருந்து போற எல்லா பிரபலங்களும் 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு குறை தான். ஆதவர்ஜுனாவுக்கு என்ன அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, புசி ஆனந்துக்கு என்ன அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இவங்க மத்தியில போயிட்டு இவங்க தலைமையில இணையிறமே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட இவங்களுக்கு தோணலையா? விஜய் தானங்க இவங்களை வரவேற்றிருக்கணும். ஸோ அதிமுகவில் நீங்க எந்த அளவுக்கு ஒரு அதிகாரமிக்க தலைவராக இருந்தீங்க, ஒரு பொசிஷன்ல இருந்தீங்க, இன்னைக்கு தாவேக்கால போய் இணையும் போது அந்த பொசிஷன் இறங்கி போயிருச்சுல, அங்கீகாரம் இல்லைல்ல அப்படின்ற ஒரு வேதனை. இன்னும் சொல்ல போனா பாப்பிரெட்டிப்பட்டி முன்னாள் எம்எல்ஏ கோவிந்தசாமி இருக்கிறார்ல, இவர் 10 நாளைக்கு முன்னாடி தாங்க அதிமுகவிலிருந்து விலகி தாவேக்கால போய் இணைஞ்சாரு. ஆனா இவர் கோவிந்தசாமி பேசின பேச்சுகள்லாம் இருக்குல்ல, கொஞ்ச நஞ்ச பேச்செல்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ இவர் தாவேக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி திமுகவில் போய் சேர போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கிளம்பிச்சு. உடனே பொதுவெளியில தோன்றி என் உடம்புல ஓடுறது வந்து அதிமுக ரத்தம், நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக விட்டு போக மாட்டேன் அப்படி இப்படின்னு வாய்கிலேயே பேசினார். ஆனா என்ன பண்ணாரு, 10 நாளைக்கு முன்னாடி தாவேக்கால போய் இணைஞ்சாரு. தாவேக்காவில் போய் இணைஞ்ச ஜோர்லயே இப்ப ரிட்டர்ன் வந்து அரசியலுக்கே வரலப்பா, ஆளை விடுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட போட்டு என்ன பண்ணிட்டாரு, அரசியல் இருந்து ஒதுங்கி இருக்கிறாரு. ஏன், எதுக்கு அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. தாவேக்காவுக்கு போனா எனக்கு மரியாதை இல்லை, எனக்கு அங்கீகாரம் இல்லை. அதிமுகவில் நான் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு மனிதனா இருந்தேன், ஒரு பொசிஷன்ல இருந்தேன். ஆனா அதை விட்டுட்டு தாவேக்காவுக்கு இன்னைக்கு வந்தேன். தாவேக்காவில் ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியா இருக்கும்போது நமக்கு எதனா ஒரு விஷயம் வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஆனா வந்த இடத்துல எனக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கல, மரியாதை கொடுக்கல. 10ஓட 11 இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நான் இங்கிட்டும் போக முடியாது. இப்ப திருப்பி இங்க வந்தேன்னா
எனக்கு அது அங்கீகாரம் கிடைக்காது, அந்த பொசிஷன் கிடைக்காது அப்படின்ற எண்ணம் எண்ணி அவர் என்ன பண்ணிட்டாரு, அரசியலுக்கே நான் வரல, ஆளை விட்டுருங்க சாமி அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவர் சொல்றத வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுமேட்டு இருந்து அதிமுகல இருந்து யாரை விலகி தாவேக்கால போவாதீங்க, போனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இருக்காது, உங்களுக்கு தகுந்த இடம் இருக்காது அப்படின்னு தான் ஐயா கோவிந்தசாமி அவர்கள் சொல்ற விஷயம் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு அதே நிலைமை தான். கடம்பூர் ராஜு அவர்கள் விலகி போனாரா? இன்னைக்கு அங்க போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க? காத்துக்கிட்டு இருக்கீங்க. வெயில்ல காத்துக்கிட்டு இருக்கீங்க. சரி விஜய் தலைமையில இணைவீங்களா? அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆதவர்ஜுனா புசியானந்த் தலைமையில இணைவீங்க. ஆனா விஜய் வந்து என்ன பண்றாரு? அவங்க கூட நடிச்ச சினிமா நடிகர்கள் இருக்காங்களா? சிம்ரனு, சிம்பு, ஷியாம்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, போய் ரெட் கார்பெட் கூப்பிட்டு என்ன பண்றாரு? வழியே போயிட்டு என்ன பண்றாரு? வரவேத்து என்ன பண்றாரு? பேசுறாரு. ஸோ அவங்க கூட என்ன பண்றாரு? ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அவங்க கூட உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு. அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு. அவங்க கூட பேசுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு. ஆனா அரசியல்ல இவ்ளோ செல்வாக்கு மிக்க தலைவர்கள் வரும்பொழுது அவங்கள பார்த்து உங்களால என்ன பண்ண முடியல? கூப்பிட்டுட்டு வர முடியல. உங்கள சந்திக்க முடியல. உங்க தலைமையில அவங்களால இணைய முடியலன்னா, அவாய்ட் பண்றீங்களா? அவங்கள வந்து அசிங்கப்படுத்துறீங்களா? அப்படிதானே இருக்கு. ஏங்க ஆதவ் அர்ஜுனாவுக்கும், புஷி ஆனந்துக்கும் என்னங்க அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? நீங்க இவ்ளோ பெரிய தலைவர்கள் வராங்க. அதுவும் அதிமுகவுல எப்பேற்பட்ட உச்சத்திலிருந்து விட்டுட்டு வராங்க. தாவேக்கால வந்து இணையறாங்க. அவங்கள நீங்க அசிங்கப்படுத்துற, கேவலப்படுத்துற மாரி தானே இருக்குது. உங்க கூட நடிச்ச நடிகர்களுக்கு உங்களுக்கு டைம் குடுக்கறதுக்கு நேரம் தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு, அரசியல்ல இவ்ளோ பெரிய ஆளுமை மிக்க எக்ஸ்பீரியன்ஸான பெர்சன் வரும்போது, ஏன் உங்களுக்கு அந்த அங்கீகாரம் குடுக்க தெரியல? அப்போ இவங்க தேடி வர்றதுதான் உங்களுக்கு வந்து பிரச்சனையா? இல்ல நீங்க தேடி போனீங்கன்னா குடுத்திருப்பீங்களா? செங்கோட்டையன் அவர்கள் அப்போ உங்களுக்கு தேவைப்பட்டார்ல. அப்போ மட்டும் என்ன பண்ணீங்க? செங்கோட்டையன் அவர்கள உங்க தலைமையில என்ன பண்ணீங்க? உங்கள சந்திச்சு நீங்க என்ன பண்ணீங்க? ஏத்துக்கொண்டீங்க. ஆனா இன்னைக்கு இவங்க வந்தாலும் தேவையில்ல, வரலனா தேவையில்ல. நம்ம ஆட்சியில இருக்கிறோம். அவங்க லாபத்துக்கு தான் வராங்க. அதனால நம்ம எதுக்கு போய் சந்திக்கணும்? ஒரு அலட்சியப்படுத்துறீங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி தானே இருக்குது. இன்னைக்கு அதிமுகவுல இருந்து விலகி போன எல்லா தலைவருடைய பிரதிநிதிகள் அப்படிதான் பொங்கி எழுறாங்க. ஏன் விஜய் வரல? இப்ப கடம்பூர் ராஜு போய் சந்திக்கிறாரு, விஜயதரணி போய் சந்திக்கிறாங்க, சேர்றாங்க, கட்சியில சேர்றாங்கன்னா, ஏன் விஜய் வந்து சேர்த்துக்கல? ஏன் அவர் தலைமையில சேரல? அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குங்களா? இதுதாங்க எல்லாருக்கும் இருந்திருக்கும். கடம்பூர் ராஜுக்கு என்னங்க இருந்திருக்கும்? விஜய் தலைமையில தான் நம்ம ஏன்னா நம்ம ஒரு தலைவர், அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறோம். அப்ப தலைவர் தான் நம்மள வந்து ஆனர் பண்ணி அங்கீகரிச்சு நம்மள கட்சியில சேர்த்துப்பார் அப்படின்ற ஒரு எண்ணம் தானே இருந்திருக்கும். ஆதவ அர்ஜுனா, புஷியானந்த தலைமையில சேர்ந்து அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏங்க கடம்பூர் ராஜுவோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கங்க? இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்கங்க? விஜயதரணி அக்காவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்க? இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்க? உடுமலை ராதாகிருஷ்ணன், எம்.சி. சம்பத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்க? இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்க? இதெல்லாம் கேள்விகள் கேட்கறதுனால ஒரு தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில இவங்க இருந்தாங்கன்னா இவங்க கெத்து இருந்திருக்கப்பா, நாங்க விஜய் தலைமையில போய் சேர்ந்துட்டோம்பா, அவரு தான்ப்பா எங்களுக்கு வந்து கட்சியில சேர்த்து சால்வா போட்டாரு, துண்டெல்லாம் போட்டாரு அப்படின்னு சொல்லிக்கலாம்ல. புஷி ஆனந்த் கிட்ட போய் நீங்க போயிட்டு சேர்ந்துட்டீங்களா? ஆதவர்ஜனா கிட்ட போய் சேர்ந்துட்டீங்களா? இப்படின்ற பேச்சு பொதுவெளியில பிராக்டிக்கலா இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதிமுகவில் நீங்க இருக்கும்போது இங்க இருந்தீங்க. இன்னைக்கு தாவேக்கால போயிட்டு இங்க இருக்கீங்க. சோ உங்களுக்கு எந்த இடம் நீங்க அதிமுக ஆட்சியில இருக்குது இல்லங்க. ஆனா உங்களுக்கான பொசிஷன், உங்களுக்கான ஒரு ஃபேவரிசம், உங்களுக்கான ஒரு இடம் எந்த அளவுக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு அது உங்களுக்கு இருக்குதா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு? தவிடுபொடி அடிக்கிறார். வேண்டாம். அவங்க அதிமுகல எவ்வளோ பெரிய தலைவராலாம் இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸான பெர்சனா இருக்கட்டும், நான் என் தலைமையில நினைச்சுக்க மாட்டேன், நான் வரமாட்டேன். நீங்க 2 பேர் பார்த்துக்கங்க. அப்படின்னு தானே இது ஒரு அலட்சியப்படுத்துற விஷயமா தானே இருக்குது. அசிங்கப்படுத்துற, கேவலப்படுத்துற மாரி தானே இருக்குது. இவங்க இவ்வளோ பெரிய ஆளுமை மிக்க தலைவர்கள் உள்ள வரும்பொழுது, எந்த அளவுக்கு நீங்க வந்து அவங்கள ஹானர் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்? அங்கீகரிச்சு வரவேற்கணும். ஆனா இன்னைக்கு நடிகர்களுக்கு ரெட் கார்பெட் போட தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு, அரசியல்ல ஆளுமை மிக்க தலைவர்கள் வரும்போது அலட்சியப்படுத்துறீங்கன்னா, உங்களுடைய மனநிலைமை என்ன? அப்படின்னு தான் இங்க நம்ப கேள்விக்குறியா இருக்கு. பலருடைய கேள்வியும் அதுதான் இருக்கு. இன்னைக்கு அதிமுகவிலிருந்து விலகி போன முன்னாள் அமைச்சர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், எக்ஸ்பீரியன்ஸான பெர்சன். நீங்க எவ்ளோ பெரிய ஆளுனா வாங்க. ஆனா நான் வரமாட்டேன். புஷி ஆனந்தும், ஆதவர்ஜுனா தலைமையில தான் நீங்க இணைஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு மனநிலைமையில விஜய் அவர்கள் இருக்கிறார்னா, அவர நம்பி நீங்க போயிட்டு உங்க இடத்த நீங்க என்ன பண்றீங்க? குறைச்சிக்கிறீங்க அப்படின்னு தான் இங்க பலரும் அதிருப்திகள தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு மனநிலைமை என்னவா இருக்குது? அரசியல்ல உங்களுக்கு கை கொடுக்க போறவங்க இவங்க. சினிமா பிரபலங்கள ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கிற தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு ஏன் அரசியல்ல ஆளுமை மிக்க தலைவர்கள் வரும்போது அலட்சியப்படுத்துறாரு? இத பத்தியோட கேள்வி என்ன அப்படின்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.